கல்வி என்ன செய்யும்? கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளர்வது ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான். இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் நம்ம குழந்தையும் நல்ல கல்வியை படிக்கும் என்கிற பேரண்ட்ஸுக்கு நம்ம ஸ்ரீ ரோசி வித்யாலயம் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சந்தோஷம். ஆமாம், நீங்கள் எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்னுடைய பகுதி மாணவர்களுக்கு எந்த மாணவன் நல்ல இன்முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு வர்றானோ அவன் எதிர்காலத்தில் வன்முறையில் ஈடுபட மாட்டான் சார். ஹிட்லர், முசோலின் என்ற மிகப்பெரிய சர்வாதிகாரங்களாம் மில்லியன் கணக்கான கொன்று குவித்த மக்கள், அவனுக்கு சிரிக்கிற உணர்வு இருந்தால் அத்தனை கொலைகளை பண்ணியிருக்க மாட்டான்ற காத்தான். குழந்தைகள் இந்த ஒரு நாள் ஆனுவல் டே வைக்கிறது, ஆண்டு விழா வைக்கிறதுனா களைப்பு படித்து களைப்பில் இருக்க குழந்தைக்கு ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேணும். அதனால தான் இந்த ஆண்டு விழாவில் அவங்களுடைய கலையும் அவங்க கல்வியும் பார்த்து அவங்கள பாராட்ட சொல்லுகிற அற்புதமான நாள். நான் எவ்வளோ நேரம்னு கேட்காம வந்துட்டேன். நீங்களாம் என்ன செய்யணும்னா இந்த விழாவை முழுக்க உள்வாங்கி ரசிச்சுட்டு, அதே போல் 8ஆம் ஆண்டு விழா தான் தொடங்கியிருக்கிறோம். அடுத்து 10ஆம் 15ஆம் ஆண்டு விழாலாம் இந்த மைதானமே போதான்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட மாணவர் எண்ணிக்கையும் பெற்றோர் எண்ணிக்கையும் கூடும். எந்த ஊரில் கல்வி அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் தான் குற்றங்கள் குறைவாக இருக்கும். எந்த ஊரில் கல்வி அதிகமாக இருக்கோ அங்கு மட்டும்தான் நாகரிகம் அதிகமாக இருக்கும். அதனால தான் எல்லாருக்கும் இந்த பதில் மக்களுக்கெல்லாம் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அருமையான இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு. பொதுவாக கல்வி நிறுவனத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறேன். இன்றைக்குள்ள ஸ்டூடெண்ட்டை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எத்தனை தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இந்த இளைய தலைமுறைக்கு என்னன்னா, நாங்களாம் நல்லா படிச்சுட்டு போய் சிலரும் மார்க் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட் படிக்காமல் போய் பாஸ் பண்ணிடுறேன். அங்கே இருக்கும் லேசாக நினைக்காங்க, ரைட்டு மாதிரியே எழுதிருப்பான், ஆனால் ரைட்டாக இருக்காது பாஸ் பண்ணிடுவான். 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். முடிச்சிட்டேன். ரைட்டு மாதிரியே இருக்கும். இது முடியுமா சார்? எல்லாராலையும் முடியுமா? ஆச்சரியப்படும். இந்த குழந்தைகள் சார், குழந்தைகள் பென்ட்ரைவ் மாதிரி இருக்கவே கூடாது. அப்படியே குருட்டு மனப்பாடம் பண்ணி பேப்பரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பென்ட்ரைவ் அது மாதிரி கூடாது. சுயம்புவங்கெல்லாம் கொஸ்டின் தெரியல. நம்ம 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுவாங்க, நம்மளுக்கு 3க்கு கூட தெரியாது. ஆனால் 8மே எழுதுறேன் அன்னைக்கு பசங்க. ஒரு கேள்வி, அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வாத்தியார் ஓட்டிருக்கார். ஐயோ அதை ஓட்டிருக்கேன், எதே போடலையே சார். இவனையும் பாராட்டணும். சாய்ஸில் விடலை பார்த்தீங்களா அந்த கொஸ்டினை? இந்த இதுக்கு தான் சார் அந்த குழந்தையில பாராட்டணும். அழகாக இருக்கும். சிலர் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்கம் சார். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் தமிழ் மீடியம் தான். ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும். செய்வினை என்றால் என்ன, சேப்பாட்டு வினை என்றால். அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதியிருந்தேன். வாத்தியார் 5 நாள் லீவ் போட்டு போயிட்டார். படித்ததுக்கு எழுதியிருக்கேன். செய்வினைக்கு, செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியலும் கூட்டு எலுமிச்சம்பளம் கோழி முட்டையை வச்சு செய்வதான் செய்வினை. இதை யாரும் சொல்லித்தர முடியாது சார். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லித்தர விட அவங்ககிட்ட தான் கற்றுக்கிற மாதிரி. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தைங்க நல்லா வளரணும், ஆரோக்கியமான குழந்தை இருக்குன்னு நினச்சிங்கன்னா கைபேசியை கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா என்னைக்கு இந்த கைபேசியில் வாசிக்க பழகிறானோ அப்போ யாரும் புத்தகத்தை தேடுற பழக்கம் எல்லாம் போச்சு. எல்லாம் வாட்ஸ்அப்பில் அதுலேயே இழுத்துட்டே போகும் ஆர்வத்தோடு. யூடியூப்பில் போனால் போய்கிட்டே இருக்கும். அதுவும் 25 நிமிஷம் அருகில் வச்சு பார்க்கும்போது கண் பார்வை அது மட்டும் இல்லை. எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 4 பேர் எப்படி இறந்தாங்க தெரியுமா? சார்ஜ் போட்டுகிட்டே பக்கத்தில் மொபைல் வச்சுருந்தவங்களுக்கு மூளை நோய் இறந்துருக்கா. அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏன்னா நல்ல விஷயத்தை பயந்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கி ஆனுவல் டே எனக்கு என் பையன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு வின் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அது தாய்க்குளங்கள் நீங்களாம் வாட்ஸ்அப்பை நல்லாவா பயன்படுத்துறீங்க? அன்றைக்கெலாம் சமைச்சு தட்டில் ஓட்டாங்க தாய்க்குளங்கள். இன்றைக்கி சமைச்சு நெட்டில் ஓடுது. வேகமாக சமைக்கிற எதுக்கு? தட்டில் ஓடுறக்கா ஸ்டேட்டஸ் வச்சு குரூப்பில் போட்டு எல்லாருக்கும் வெறுப்பேற்றுருக்கு. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் 8800 பேர் லைக் பண்ணியிருக்கான். ஆனால் வீட்டுக்காரர் லைக் பண்ணல. எங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்று போட்டேன்னா அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி. நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு 3 குளுக்கோஸ் சேர்த்துட்டு உட்காந்துருக்கேன். பார்த்திங்களா? வெளிநாட்டெலாம் போனால் நல்ல நல்ல தகவல்களை பரிமாறாங்க சார். ஆச்சு, நான் போன மாதம் நான் ஜெர்மனி போனது என்னுடைய 100வது நாடு பயணம். இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இதை விட கடுமையான கிராமத்தில் நான் படித்தேன்.
4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தோம். கடினமாக படிப்பது வேறு, கவனமாக படிப்பது வேறு. உங்கள் குழந்தைகள் படிக்கும்போது நீங்கள் தொந்தரவு விடாமல், எல்லாமே ஆசிரியரே பார்த்துக்கிற மாட்டாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். காலைல வேகமாக இருந்துச்சு, டையை கட்டி இட்லியை உள்ள தள்ளி, எதுக்கு இட்லி வெளியே வந்துடக்கூடாதுருக்காங்க, பெல்ட்டை போட்டு இறுக்கி இங்கிட்டு அவுட் கோயிங் போயிடக்கூடாதுருக்காங்க, தூக்கி ஆட்கள் வந்து பரபரப்பாக குழந்தை. அதான் சொன்னேன், ரத்த தானம் கணதானத்தை விட நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் அழகா யோகா பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. யோகா மாதிரி நல்ல கற்பனை வளர்ச்சி, மனப்பாடம் தங்குறதுக்கு யோகா தியானத்தை தவிர வேறு வழி இல்லை, எல்லாமே இருக்குது ஸ்கூல். அதனால் நல்ல ஒரு இடத்து ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்வனாக இரு, இல்லாட்டி முதல்வனோடு இரு. அது மாதிரி நம்ம குழந்தைய முதன்மையான ஒரு பள்ளி நிர்வாகத்தில் சேர்த்ததே சந்தோஷம். மிகப்பெரிய ஒரு சிற்பிட்ட ஒரு கருங்கல்லை கொடுத்தாங்க. ஒரு 6 நாள் அந்த கருங்கல்லேருந்து ஒரு அழகான சிற்பத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். அது மாதிரி தான் உங்கள் குழந்தைகளை நம்ம ஸ்ரீ ரோசி வித்யாவில் அந்த சிற்பிட்ட வந்து கொடுக்குறீங்க. அந்த ஆசிரியர்லாம் சிற்பியாக உங்கள் குழந்தைகளை சிற்பமாக செதுக்கி ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும், இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், இதே மாதிரி தொடர்ச்சி அப்படி இருந்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நான் அவ்வளோதான் 100 நாள் வேலைக்கு தான் போய் என் பொழப்பு ஓட்டணும். அப்புறம் ஒவ்வொரு இடத்துல நான் எங்கெங்கே கைதட்டு ஒன்று ஒன்றா சொல்லி நானே வந்து கைதட்டி விட்டு, நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடியந்தட்டிக்கும் இருக்கையிலும் இருக்கணும், இரு கையிலும் இருக்கணும். இப்படி பஞ்செல்லாம் எங்கே எந்த பஞ்செல்லாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்ன செய்ய நல்ல அழகு சார். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த குழந்தைகள் பிடிக்கும். காரணம், ஒரு சின்ன விஷயம், தாமஸ் ஆல்வா எடிசன் 1200 கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர். இந்த லைட் அவர் தான், அந்த சினிமா அவர் தான், ஆகச்சிறந்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பில் அவர் கண்டுபிடிச்சது. பாருங்கள், பெற்றோர் நீங்கள் என்ன செய்யணுன்றது சொல்கிறேன். அவனை போய் ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க, அவங்க அம்மா, எடிசனுடைய அம்மா. அவருடைய நடவடிக்கை ஆட்டிடியூடை பார்த்துட்டு ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், படிக்க லாய்க்கு கிடையாது, முட்டாள், உனக்கு சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து விட்றான். அதை அவங்க அம்மாட்ட வந்து கொடுக்குறேன். அம்மா சார் கொடுத்தாருமா, இதை படித்து பார்த்துட்டு பதறல. அவங்க என்னம்மா எழுதியிருக்குன்னு கேட்குறேன். நீ பெரிய அறிவாளியாம்டா, உன்னைய மாதிரி ஒரு அறிவாளி கிடையவே கிடையாதான், உனக்கு சொல்லித்தருக்கு ஆசிரியராலே முடியாதான். நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்லித்தராங்க பாருங்கள். அது ஒரு வச்சாச்சு, ரொம்ப நாள் முடிஞ்சு, நிறைய கண்டுபிடிப்பெலாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மா இறந்துட்டாங்க. ஒரு நாள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பேப்பர் உள்ளே இருக்குது. எடுத்து பார்க்குறான், விஞ்ஞானி ஆன பின்னாடி எடுத்து பார்க்குறான். எதற்கும் லாயக்கற்றவன் முட்டாள் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை ஒரு அம்மா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு மனசு. ஆனால் எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி நம்ம அம்மா இன்னைக்கு 1800 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகின் சிறந்த விஞ்ஞானி இருப்பதற்கு தன் தாய் ஊட்டிய அந்த வீர வார்த்தை, உயிர்ப்பான வார்த்தை. அதுதான் நீங்கள் செய்யும். குழந்தைகளை காலையில் எழுப்பும்போது எப்படி எழுப்பணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? எப்படி எழுப்பணும்? எந்திரிங்க, பெரிய குளம் கமிஷனர் எந்திரிங்க காலையில். அதான் பாசிட்டிவ், சிரிக்காங்க. மதுரை கலெக்டர் எந்திரிங்க அப்படின்னணும். அவன் பதட்டுவான், ஐயோ நம்ம அம்மா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, கவனமாக படிக்கணும். இப்படி தான் எழுப்பணும். ஆனால் எல்லாரும் எப்படி எழுப்புவீங்க தெரியுமா? காலையில் எந்திரி எருமை, எந்திரி, ஆட்டம் வந்துருச்சு. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். படிடா படிப்போம், என்னத்தை படிச்சு. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் சார். பார்த்தீங்களா, ஒருத்தர் மாடு அப்படின்னா கோவப்படுவான். அதே ஆள் பசு போலன்னு சொல்லுங்கள், 2 டீ வாங்கி கொடுப்பேன். 2 ஒன்று தான், வார்த்தை மட்டும். நம்ம ஊரில் சார் எல்லாத்தையும் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றிக்க, வாழ்க்கை சூப்பராக இருக்குது சார். தொப்பை விழுந்துருச்சுன்னு வருத்தப்படாங்க. செல்ஃபி எடுக்கும்போது வகுறு உள்ளே எழுப்போம், பின்னாடி சொன்னேன் முது இங்கே வருதுன்னு. எப்படி தொப்பை இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? குப்பரைக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது, 1/2 அடி கேப்பு கொடுங்க தரைக்கு. இந்த மாதிரி தான் தேத்திக்கணும். நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுங்க, அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு அழகான வார்த்தை சொல்லுங்கள். குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதே அல்ல, உங்களிடமிருந்து கேட்ட வார்த்தைகளைத்தான் குழந்தை பேசுகிறது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? குழந்தையில வச்சுக்கிட்டு நீங்கள் கோபமாகவும் திட்டும் போது அவன் படிக்கிற மாதிரி தான் படிப்பான். ஆனால் விஷயங்களை அப்புறம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பேசுகிறது. அதனால் இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது சார். குழந்தை சைக்காலஜிக்கெலாம் நல்லா வளர்கிறதுக்கு அழகாக நிறைய ஆசிரியர் பார்த்தோம். உண்மையிலே ஆசிரியரை பாராட்டணும். இந்த ஒரு 10 நிமிஷம் அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற கோரியோகிராஃபருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் பாராட்டணும். ஏன்னா சில இடத்துல ஸ்டூடெண்ட் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கீழே டீச்சர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, லெஃப்ட் லக்குன்னு இருப்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத புனிதமான ஒரு தொழில் ஒன்று உலகத்திலே இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான். சரிங்களா?
அதனால் 5வது கிளாஸ் போன ஆசிரியர் மதிக்காமல் இருக்குது. நிறைய இப்போ காணொலியில் பார்க்குறேன். தயவுசெய்து பேரண்ட்ஸ் கவனிங்க, ஸ்டூடெண்ட் நீங்கள் கவனிங்க. காணொலியில் வாத்தியாரை கிண்டல் பண்ணுறது